ஐயனார் துணை சிறையில டுடே எபிசோட்ல நம்ம சேரனை வீட்டை விட்டு வெளியே போக சொல்றாங்க. சேரன் இருந்துட்டு திடீர்னு வீட்டை விட்டு வெளியே போக சொன்னா, நாங்க எல்லாரும் எங்க சார் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், உடனே அவங்க பெரியப்பா இருந்துட்டு எங்கேயாவது போய் தொலைங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா சீல் வைக்கணும்னு முடிவு எடுத்துட்டோம். இங்கே இருந்தா சண்டை மேலே மேலே இன்னும் பெருசாக தான் போயிட்டு இருக்கோம். அதனால முதல்ல வீட்டை காலி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உங்களுக்கு எண்ணி ஒரு 10 நிமிஷமோ, ஒரு 1/4 மணி நேரமோ டைம் குடுக்குறேங்க. அதுக்குள்ள உங்களுக்கு என்ன தேவையோ அந்த பொருளெல்லாம் எடுத்துட்டு வெளியில வாங்க அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. அதுக்கு அடுத்ததா வேற வழி இல்லாம அவங்களும் வீட்ட விட்டு வெளிய வராங்க. "அப்பா உங்களுக்கு தேவையான எல்லா பொருளையும் எடுத்துக்கலாம் வாங்கப்பா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "நான் ஏன்டா வீட்ட விட்டு வெளிய போணும்? இது என்னுடைய வீடு. எங்க அப்பா எனக்காக குடுத்த வீடு. இந்த வீட்ட விட்டு என்னால எங்கேயும் போக முடியாது" அப்படின்ற மாரி நடேசன் ரொம்பவே பிடிவாதமா இருக்காரு. அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நம்ம சோழன் இருந்துட்டு, இது ஆமா, இது பெரிய வீடு. வாங்க போலாம். இந்த வீட்டால நமக்கு பிடிச்சிருக்கிற எல்லா சரியனும் இன்னையோட நம்மள விட்டு போகட்டும். முதல்ல வாங்க." அப்படின்ற மாரி சொல்லி, நம்ம சோழன் எல்லாரையும் சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா, "டேய் பல்லவா, பாண்டி, உங்களுக்கு என்ன பொருள் தேவையோ, உங்களுடைய ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு, முதல்ல அங்கேருந்து வெளியில வாங்க போலாம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. இது நம்மளுடைய வீடுன்னு நம்ம எப்படி இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறது? இந்த வீட்டு மேலே நம்ம எவ்வளோ பாசம் வச்சுருக்கோம். பொறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கே தானேண்ணே. இந்த வீட்டை விட்டு நம்ம எப்படிண்ணே வெளியில் போக முடியும்? அதெல்லாம் ஒன்றும் வேண்டான்னு நம்ம இங்கேயே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பல்லவன் பாண்டியனை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம சே சோழன் இருந்துட்டு இது நம்மளுடைய வீடுன்றதுக்கு ஏதாவது சாட்சி இருக்கா? அந்த சாட்சி இருந்தால் கூட இது எங்களுடைய வீடுன்னு சொல்லி இவங்கள முதல்ல இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிச்சிருந்துருக்கலாம். ஆனால் நம்மக்கிட்ட எந்த ஒரு சாட்சியுமே இல்லை. எந்த இதில் இது நம்மளுடைய வீடுன்னு நம்மளால சொல்லிக்க முடியும். அதனால் முதல்ல இந்த வீட்டை விட்டு நம்ம வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சேரன் இருந்துட்டு சரின்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுறதுக்காக உள்ளே போகிறாங்க. டேய், நிலா வந்தா என்னடா சொல்கிறது? நிலா வந்தா நான் பேசிக்கிறேன்னு நான் பேசினா கண்டிப்பாக நிலா புரிஞ்சுக்கும். அதனால் நான் நிலாவாக பார்த்துக்கிறேன். நீங்கள் முதல்ல உங்களுடைய பொருள் எல்லாத்தையும் எடுத்து வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்ததாக நிலாவும் வராங்க. நிலா வந்த உடனே பார்த்தீங்கன்னா போலீஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்கிறத பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ரொம்பவே பதறி அடிச்சுட்டு உள்ளே வராங்க. ஆனால் என்னடா வெளியே போலீஸ் எல்லாம் இருக்காங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், வீட்டு வேலையை செய்ய ஆரம்பித்தோமா வழக்கம் போல் இவங்க பிரச்சனை மட்டும்தான் பண்ணிட்டு போவாங்கன்னு நினச்சேன். ஆனால் திடீர்னு போலீஸ் கூட்டிகிட்டு வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்கம்மா. அது இல்லை, அது மட்டும் இல்லை, வீடை சீல் வைக்க போகிறாங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே நிலா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. வீட்டுக்குள்ளே வேற பாம்பு வந்துச்சுங்களே, நம்மளை பிடிச்ச கெட்ட நேரம் என்னையோட விட்டு போகட்டும் அப்படியே சொல்லிட்டு நாமளும் வீட்டை விட்டு காலி பண்ணலாம். வாங்க முதல்ல உங்களுக்கு தேவையான எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன சோழன், நீங்களே இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? வேற என்னங்க பண்ண சொல்கிறீங்க? இவங்க கிட்ட போயிட்டு சண்டை போட சொல்கிறீங்களா? சண்டை போட்டு போட்டு ரொம்பவே டயர்ட் ஆயிடுச்சுங்க. அதனால் இதுக்கு மேலெலாம் இவங்க கிட்ட சண்டையெல்லாம் போட்டிருக்க முடியவே முடியாது. இவர் நம்ம வீடு நம்ம வீடுன்னு சொல்கிறாரு இல்லை, அதுக்கு ஏதாவது இவர் ப்ரூஃப் வச்சுருக்காரா? எதுவுமே இல்லையேங்க அப்படின்ற மாதிரி சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நடேசன் இருந்துட்டு கஸ்தூரியா அவங்க அண்ணனும் பேசிக்கிட்டது எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி பார்த்து ரொம்பவே கோவப்படுறாரு. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம சந்தை இருந்துட்டு எல்லா பொருளையும் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோழன் இருந்துட்டு என்னாச்சுன்னு ஏன்னா இப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்க? இல்லைடா, இதை நம்மளுடைய வீடு தான். நம்ம இந்த வீட்டில் சந்தோஷம் துக்கம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இந்த வீட்டில் நம்ம அனுபவிச்சிருக்கோம். ஆனால் திடீர்னு காலி பண்ண சொன்னால் எங்கடா போகிறது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை விட்டால் நம்மளுக்கு வேறு வீடே இல்லையாடா, நம்ம பார்த்துக்கலாம் வான அப்படியே சொல்லிட்டு ஒரு வழியாக எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி வெளியில் வராங்க. 4 பொருளை எடுத்துகிட்டு வரதுக்கு இவங்களுக்கு இவ்வளோ நேரம் ஆகுதா அப்படியே சொல்லிட்டு கஸ்தூரி ஒரு பக்கம் ரொம்பவே நக்கலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படியோ நீ எல்லாம் நல்லா இருப்பியா, கூட பிறந்தவன் தானே, ஆனால் நீ இவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டு இருக்க, நீ எல்லாம் மனுஷனா அப்படியே சொல்லிட்டு நம்ம நடேசன் இருந்துட்டு மண்ணை மாதிரி தூத்துறாங்க. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட அப்படின்ற மாதிரி
பார்த்தீங்களா சார், உங்க கண்ணு முன்னாடி இவங்க எப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்கன்னு, இதுக்கும் ஒரு கேஸ போட்டு உள்ள தள்ளுங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஏம்மா மண்ண வாரி தூத்துறதுக்கெல்லாமா கேஸ் போடுவாங்க? அப்படின்ற மாரி போலீஸ்காரங்க வந்து சொல்லிறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, நடேசன் இருந்துட்டு, இது என்னுடைய வீடு. இந்த வீட்ட விட்டு நான் எங்கேயும் போமாட்டேன்னு சொல்லி அங்கேயே உட்காந்துக்கிறாங்க. பாண்டி இருந்துட்டு, ஏற்கனவே நாங்க ரொம்ப டயர்ட்ல இருக்கோம். இன்னும் மேல மேல எங்கள நீங்க கஷ்டப்படுத்தாதீங்க. முதல்ல வாங்க போலாம் அப்படியே சொல்லிட்டு, நம்ம பாண்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சோழன் இருந்துட்டு, "உங்ககிட்ட ஏதாவது பேப்பர் இருக்கா?" அப்படி எதுவுமே இல்லையே. இது எப்படி என்னோட வீடுன்னு நீங்க உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல வாங்க அப்படியே சொல்லிட்டு, அங்கேருந்து பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கான்னு, அங்க நம்ம போய்க்கலாம் அப்படின்ற மாரியே சொல்றாங்க. சந்தா இருந்துட்டு, "எல்லாரும் கிளம்பி எங்க வீட்டுக்கு வாங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இல்லப்பா, அங்க வந்தா எதுவும் சரியா இருக்காது. அதனால நாங்க அங்க வரலப்பா." அப்படின்ற மாரி சேரன் வந்து சொல்லிடுறாங்க. "முதல்ல வீட்டுக்கு போங்க. பக்கத்துல ஹோட்டல் இருக்கு. அங்க போய் நாங்க தங்கிக்கிறோம்." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா, "எதுவா இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்க பையா. மறந்துறாதீங்க. நாங்க எப்பவுமே உங்களுக்காக அந்த வீடு திறந்தே இருக்கோம்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அங்கேருந்து சந்தாவ கூட்டிட்டு போறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் ஹோட்டலுக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க. அந்த ரெஸ்டாரண்ட் ரொம்பவே பெருசா இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நேத்து காலையில வரைக்கும் நம்ம வீட்ல இருந்தோம். ஆனா, இன்னைக்கு இந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து தங்க வேண்டியதா போயிடுச்சு. அப்படின்ற மாரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா 2டே 2 ரூம் தான் இருக்கு. 2 ரூம் இல்ல இருக்குல்ல. 5 பேரு, 6 பேர் தங்கிக்கலாம்ல அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ரூம்ல மட்டும் 2 பெட்டா குடுத்துருங்க அப்படின்ற மாரி சோழன் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நிலா கூட சேர்ந்து தங்கிக்கலான்னு. சோழன் இருந்துட்டு, "நான் போய் நிலா கூட தங்கிக்கிறேன். நீங்க எல்லாரும் இந்த ரூம்ல இருங்க." அப்படின்ற மாரி சொல்லிட்டுருக்காரு. "அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல." அப்படியே சொல்லிட்டு, சேரன் இருந்துட்டு, "நீ உள்ள போம்மா." அப்படியே சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கடுத்து, "நீ வாடா." அப்படியே சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஆனா நடேசன் இருந்துட்டு வெளியில போய் உட்காந்துக்கிறாரு. ஏன்னா, நான் எப்பேர்ப்பட்ட பேலஸ்ல இருந்தேன். என்ன கூட்டிட்டு வந்து புறா கூண்டுக்குள்ள அடைச்சு வைக்கிறீங்களா? அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கடுத்ததா சோழன் இருந்துட்டு எப்படியாவது நிலா ரூமுக்கு போயிடணும்னு சொல்லிட்டு, எங்கன்னு சொல்லிட்டு கதவ திறக்கலான்னு போறாங்க. ஆனா, அதுக்குள்ளேயே நம்ம நடேசன் அங்க உட்காந்துக்கிட்டத பார்த்தோன்னே, "வாய முதல்ல" அப்படியே சொல்லிட்டு அங்கேருந்து ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. "என்ன விட்றா, நான் நம்ம வீட்டுக்கே போறேன்." அப்படின்னு வரை சொல்றாங்க. அங்க போய் தேவையில்லாம ஏதாவது ஒரு பிரச்சனைய பண்ணுவீங்க. அங்கெல்லாம் போக வேண்டாம். வாங்கப்பா அப்படியே சொல்லிட்டு, சேரன் எல்லாம் நம்ம நடேசன கூட்டிகிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. நிலா இருந்துட்டு ஒரு நீங்க இந்த ரூம்ல இத்தனை பேர் இருக்கீங்க. அவ்வளோ பெரிய ரூம்ல நான் மட்டும் எப்படி தனியா இருக்க முடியும்? அப்படின்ற மாரி சொல்றாங்க. "நான் வேணா ரூமுக்கு வரட்டுமா?" அப்படியே சொல்லிட்டு சோழன் வந்து கேட்கவும், நிலா வந்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. "பரவாயில்லம்மா, நாங்க பெட் மேல 3 பேரு. அப்பா அங்க படுத்துப்பாங்க. மத்தவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம்." அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. "நீ போய் சேஃபா இரும்மா. எது வேணாலும் கூப்பிடுமா." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி அய்யனார் துணையில அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.